ஆழ்வார்கள் தரிசனம் என்னும் தெய்வீக தொடரிலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனின் புகழ்பாடி நின்ற ஆழ்வார்களை அவர்கள் அவதரித்த திருத்தலங்களுக்கே சென்று ஆழ்வார்களின் அவதார மகோற்சவத்தையும் மங்களா சாசனத்தையும் கண்டுகளித்து வருகிறோம். ஆழ்வார்களின் அமுத தமிழுக்கேற்ப ராமானுஜரின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இடையிடையே தொகுத்து வழங்கி வருகிறோம். பொய்கை ஆழ்வார் முதற்கொண்டு திருமழிசை ஆழ்வார் வரை அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கண்டுகளித்த நாம் திருமழிசை ஆழ்வாரின் பாசுரங்களை கொண்டு வாழ்ந்து காட்டிய ஆச்சாரிய பெருமக்களையும் அறிந்து கொண்டு வருகிறோம். அவ்வகையிலே திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்த ராமானுஜர் விண்ணப்பித்த செய்தியை கேட்டு பெரிய திருமலை நம்பிகள் கோவிந்த பட்டர் என்னும் எம்பாரை காளஹஸ்தியிலிருந்து திருமலைக்கு அழைத்து வந்த செய்தியை இனி அறிந்து கொள்வோம். திருமலையில் தங்கியிருந்த பெரிய திருமலை நம்பிகளும் ராமானுஜரின் எண்ணத்தை நிறைவேற்றும் முகமாக கோவிந்தன் என்னும் எம்பாரை காண காளஹஸ்திக்கு பயணம் செய்தார். உலங்கை கொணர்ந்த நாயனாராக சைவத்தில் ஆட்பட்டு வாழ்ந்து வந்த கோவிந்த பட்டர் பெரிய திருமலை நம்பிகளை உதாசீனம் செய்து திருப்பி அனுப்பிவிட்டார். இரண்டாவது முயற்சியாக ஆளவந்தார் எழுதிய ஸ்தோத்திர ரத்தினத்தை ஓர் ஓலைச்சுவடியில் எழுதி அதை கோவிந்த பட்டர் வரும் வழியில் அவர் கண்களில் படுமாறு வைத்தார். அதை எடுத்து படித்த கோவிந்த பட்டரும் முழு திருப்தி அடையாதவராய் காளஹஸ்தியிலேயே தங்கிவிட்டார். எனினும் கோவிந்த பட்டரை தன்பால் ஈர்க்க பெரிய திருமலை நம்பிகளுக்கு நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழியே சிறந்த சாதனமாக இருந்தது. திண்ணன் வீடு என்னும் திருவாய் மொழி பதிகத்தை படித்து தன் சிஷ்யர்களுக்கு கோவிந்த பட்டரின் காதில் விழும்படியாக பொருள் சொல்லிக் கொண்டிருந்தார். தேவ மெப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமோ என்ற பாசுரத்தை திருமலை நம்பி சொல்லும் பொழுது தகாது தகாது என்று கூறிக்கொண்டே திருமலை நம்பிகளின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் கோவிந்த பட்டர். ஆழ்வார்களின் அமுத தமிழின் பொருளுணர்ந்து கோள் தேடி ஓடும் கொழுந்து போல் மால் தேடி ஓடும் மனம் படைத்தவராய் மாறினார் கோவிந்த பட்டர். இவர் எம்பெருமானாரை சார்ந்து
எம்பார் என்னும் திருநாமத்துடன் பேரருள் பெற்ற ஆச்சாரிய அனுபவத்தை தொடர்ந்து காண்போம். சென்னை பெங்களூர் செல்லும் சாலையில் சுங்குவார் சத்திரம் அருகே அமைந்துள்ள திருத்தலமே மழலை மங்கலம் என்னும் மதுர மங்கலம். இம்மதுர மங்கலத்திலே பொய்கை முதல் கலியன் வரை பதின்மர்களின் அருளிச் செயலில் ஈடுபட்டு மாவலுறும் பூதூரார் மலர் பணிந்து தை மாதம் புனர்பூசம் வந்துதித்த பூவளரும் திருமகளார் பொலிவுற்ற எம்பார் தனது ஆராதன தெய்வமான வைகுண்ட பெருமாளையும் கமலவல்லி தாயாரையும் தினம் தினம் தொழுதேத்தி காட்சி தருகிறார். இனி அவரின் திருமஞ்சன வைபவத்திலே நம் மனம் செலுத்தி அவரின் நற்குணங்களை அறிந்து கொள்வோம். சென்னை பல்கலைக்கழகத்திலே அமைந்துள்ள வைணவத்துறையிலே MA திவ்ய பிரபந்தம் என்ற வகுப்புகள் நடைபெறுகின்றன. இந்த வகுப்பிலே சேர்ந்தால் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அனைத்தினுடைய ஆழ் பொருள்களையும் முறையாக அறிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பிலே சேருவதற்கு ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி தேறி இருக்க வேண்டும். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வைணவத்துறை, சென்னை பல்கலைக்கழகம், சென்னை 5. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 253999